ஹே கிட்ஸ்! நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வலிமையான சிங்கம் மற்றும் புத்திசாலி முயலை பற்றிய அம்மாவின் கதையை மிகவும் கவனமாக கேட்ட பிறகு, கர்வம் என்பது எவ்வளவு வலிமையானவர்களையும் மற்றவர்களின் உணர்வுகளை பார்க்க முடியாமல் குருடாக்கிவிடும் என்பதை மீரா புரிந்து கொண்டாள். மின்னும் இறகுகளுடன் தனியாக நின்று கொண்டிருந்த மயூரனை பார்த்தபோது அவன் அந்த சிங்கத்தை போன்றவன் என்பதை அவள் உணர்ந்தாள். அவன் அழகானவன் தான், ஆனால் தன்னை சுற்றியுள்ள சோகத்தை அவன் அறியவில்லை. ஒரு மென்மையான இதயத்தோடும் அமைதியான திட்டத்தோடும் தனது அழகை பகிர்ந்து கொள்வதில் இருக்கும் மகிழ்ச்சியை மயூரனுக்கு புரிய வைக்க மீரா தயாராக முன்னே வந்தாள். மீரா மெதுவாக மயூரனை நோக்கி நடந்தாள். அவளது இதயம் கனிவாகவும் உறுதியாகவும் இருந்தது. அவனது இறகுகளின் மின்னலையும் அவனது கண்களில் இருந்த கர்வத்தையும் அவளால் உணர முடிந்தது. ஆனால் அவள் பின்வாங்கவில்லை. அவள் மென்மையாக குனிந்து இதமான தென்றல் காற்றைப் போல தனது குரலை தாழ்த்தி பேசினாள். மயூரா என்று அவள் அமைதியாகவும் அன்பாகவும் தொடங்கினாள். உனது இறகுகள் மிகவும் அழகானவை. இவ்வளவு பிரகாசமான மற்றும் வண்ணமயமான ஒன்றை நான் பார்த்ததே இல்லை. நீ எவ்வளவு ஆச்சரியமானவன் என்பதை அனைவரும் கவனிக்கிறார்கள். அவள் ஒரு நிமிடம் நிறுத்தி அந்த வார்த்தைகள் அவன் மனதில் பதியட்டும் என்று காத்திருந்தாள். ஆனால் அவள் அத்துடன் நிறுத்தவில்லை. ஆனால் உனக்கு தெரியுமா, நீ மட்டும் தனியாக ஆடும்போது மற்றவர்கள் தங்களை சிறியவர்களாக உணர்கிறார்கள். உனக்கு அருகில் வர சிட்டுக்குருவிகள் பயப்படுகின்றன. குட்டி முயல்கள் கூட ஒளிந்து கொள்கின்றன. சிந்து இப்போது சிரிப்பதில்லை. அழகாக இருப்பதில் தவறில்லை மயூரா. மயூரனின் தலையை சற்றே சாய்த்து கண்களை சிமிட்டியபடி பார்த்தான். இது போன்ற பேச்சை கேட்டு அவனுக்கு பழக்கமில்லை. ஆனால் நான் தானே மிகவும் அழகானவன், அதைத்தானே அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கர்வமும் குழப்பமும் கலந்த குரலில் அவன் கேட்டான். மீரா மெதுவாக தலையசைத்தாள். ஆனால் அந்த அழகை பகிர்ந்து கொள்ளும்போது அது இன்னும் பிரகாசமாக தெரியும். உனது நண்பர்கள் உன்னுடன் சேர்ந்து சிரித்து உன்னை பார்க்கும்போது, அனைவரும் ஒன்றாக ஆடும்போதுதான் அது மாயாஜாலமாக மாறும். அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க உனக்கு விருப்பம் இல்லையா? மயில் சற்று பதற்றத்துடன் தனது இறகுகளை அசைத்தது. மீரா இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்து அவனருகில் சென்றாள். அம்மா சொன்ன அந்த முயல் மற்றும் சிங்கத்தின் கதை உனக்கு நினைவிருக்கிறதா? அந்த சிங்கம் வலிமையானது, கர்வம் கொண்டது. அனைவரும் அவனை கண்டு பயந்தார்கள். ஆனால் அவன் தனிமையில் இருந்தான். அந்த புத்திசாலி முயலின் விவேகத்தை புரிந்து கொண்ட பிறகுதான் தனது கர்வம் மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்துகிறது என்பதை அவன் உணர்ந்தான். மயூரா, உன்னுடைய விஷயத்திலும் அப்படித்தான் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மென்மையான தென்றல் காற்று மயூரனின் இறகுகளை வருடியது. அவனது மார்பு ஒருமுறை விரிந்து பிறகு மெதுவாக சுருங்கியது. அந்த வார்த்தைகள் இறுதியாக அவனது மனதில் பதிந்துவிட்டன. அவன் தனது தலையை தாழ்த்தி தன்னை சுற்றி உதிர்ந்து கிடந்த பூவிதழ்களை பார்த்தான். முதல் முறையாக தோட்டம் எவ்வளவு அமைதியாகிவிட்டது என்பதை அவன் கவனித்தான். நான் அதை பற்றி யோசித்ததே இல்லை என்று அவன் மெதுவாக முணுமுணுத்தான். நான் எல்லாரையும் சிறியவர்களாக உணர வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மீரா மென்மையாக புன்னகைத்து அவனை தொடாமல் தனது கையை நீட்டினாள். நீ அப்படி நினைக்கவில்லை என்று எனக்கு தெரியும் மயூரா. நீ கெட்டவன் இல்லை. உன்னுடைய கண்களால் மட்டும் பார்க்க பழகிவிட்ட நீ இதயத்தால் பார்க்க மறந்துவிட்டாய். ஆனால் மாறுவதற்கு இன்னும் காலம் கடந்துவிடவில்லை. நீ இன்னும் அழகானவனாகவும் அதே சமயம் அன்பானவனாகவும் இருக்க முடியும். மயூரனின் இறகுகள் மெதுவாக உள்நோக்கி மடிந்தன. அந்த பிரம்மாண்டமான வண்ண விசிறி சுருங்கியது. அவனது கர்வமான தோரணை மென்மையானது. அவன் மீராவை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். நான் எல்லாரோடும் சேர்ந்து ஆடலாமா என்று அவன் மெதுவான குரலில் கேட்டான். அவனது கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை தெரிந்தது. மீரா கண்களில் பிரகாசத்துடன் தலையசைத்தாள். நிச்சயமாக மயூரா, நாங்கள் அனைவரும் உன்னுடன் இருப்போம். உன்னை காட்டிக்கொள்வதற்காக ஆடாமல் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக ஆடு. அப்போதுதான் அழகு இன்னும் வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். மயூரன் மீண்டும் மெதுவாக தனது இறகுகளை விரிக்கத் தொடங்கிய போது தோட்டம் முழுவதும் ஒரு இதமான கதகதப்பு பரவியது. ஆனால் இந்த முறை அவன் கவனிப்புடன் செய்தான். சிட்டுக்குருவிகள் கிளைகளிலிருந்து மெதுவாக கீச்சிட்டன. முயல்கள் மெல்ல அருகில் வந்தன. சிந்து கூட அருகில் துள்ளி வந்தான். மாற்றத்தை உணர்ந்த அனைவரும் அமைதியாக கவனித்தனர்.
மயூரன் கடைசியாக ஒருமுறை தனது இறகுகளை விரித்தான். இந்த முறை கம்பீரமாகவும் அதே சமயம் அடக்கமாகவும் நின்றான். பிறகு தனது தலையை தாழ்த்தி ஒரு மென்மையான வணக்கத்தை தெரிவித்துவிட்டு ஆடத் தொடங்கினான். புகழ்ச்சிக்காக அல்ல, தான் சிறந்தவன் என்று நிரூபிக்கவும் அல்ல, தன்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் தனது அழகின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமே. மீண்டும் தோட்டம் உயிர் பெற்றது. மென்மையான சிரிப்பொலிகள், சிறகுகளின் அசைவுகள் மற்றும் குட்டி முயல்களின் துள்ளல் என நிறைந்தது. மீரா மெதுவாக கைதட்டினாள். மித்து உற்சாகப்படுத்தியது. மயூரனின் கண்கள் ஒரு புதிய வகையான பெருமையால் மின்னின. அது அவனை பற்றியது மட்டுமல்ல, அவன் பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியை பற்றியது. முதல் முறையாக அந்த மயில் புரிந்து கொண்டது. உண்மையான அழகு என்பது தன்னை மட்டும் உயர்த்துவதல்ல, மற்றவர்களையும் உயர்த்தும்போதுதான் அது பிரகாசமாக மின்னுகிறது. கர்வம் வலிமையானவர்களையும் குருடாக்கும், ஆனால் விவேகமும் அன்பும் ஒவ்வொரு இதயத்தையும் திறக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.